சென்னை போலீசில் சரணடைந்துள்ள பிரபல ரவுடி பினு தனக்கு திருந்தி வாழ அனுமதி அளிக்கும்படி கண்ணீர் மல்க வாக்குமூலம் அளித்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி சென்னை பூவிருந்தவள்ளி அருகே உள்ள மலையம்பாக்கத்தில் லாரி ஷெட்டில் பிறந்தநாள் கொண்டாடிய ரவுடிகள் கும்பலை போலீசார் சுற்றி வளைத்தனர். இதில் 75 ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். பிரபல ரவுடியும் பிறந்தநாள் நாயகனுமான பினு தலைமறைவானார். அவரை 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் சென்னை அம்பத்தூர் துணை ஆணையர் சர்வேஸ்ராஜ் முன்னிலையில் இன்று ரவுடி பினு சரணடைந்தார். அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த பினு தாம் பெரிய ரவுடி இல்லை என்றும் திருந்தி வாழ அனுமதிக்கும்படியும் கதறியுள்ளார். என் பேர் பினு. நான் சென்னை சூளமேட்டில் தான் பிறந்ததில் சூளமேட்டு தான். எனக்கு வயசு 50 சுகர் பேஷண்ட். நான் ஐயா நான் சாவாசெல்லாம் சேர்ந்து நிறைய ரவுடித்தனம் பண்ணிட்டேன். அதனால ஜெயில் சாவாசெல்லாம் நிறைய அனுபவிச்சிட்டேன். நான் ஜெயில் சாவாசெல்லாம் நிறைய அனுபவிச்சிட்டேன். எனக்கு நான் வெளியில் இருந்து வாழணும் தான் நான் எங்கேயோ ஓடி போயிட்டேன். அதில் 3 வருஷம் தலைமுறை கரூரில் தான் இருந்தேன். நான் யாருக்கும் தெரியாமல் கரூரில் தான் இருந்தேன். என் தம்பிக்கு மட்டும்தான் தெரியும் நான் கரூரில் இருந்தது. என் தம்பிக்கு மட்டும்தான் தெரியும். அவன் தான் என்ன பண்ணான்னா அவங்க 50வது பிறந்தநாள் ஆகுது, நீ கொஞ்சம் சென்னைக்கு வானா அப்படின்னு கூப்பிட்டா. நான் என்ன பண்ணேன், இவன் கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அது வந்த இடத்துல இவன் சேர்த்து வச்ச சாயம் கூட்டி வச்சு எல்லாரும் 3 வருஷம் ஆச்சு நான் பார்த்தேன். நான் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் பசங்களும் வந்தாங்க. எல்லாரும் என்னை பார்த்தாங்க. நான் கூட கேட்டேன், ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னா இதெல்லாம் தேவைகளா அப்படின்னு. இன்னும் நான் கேட்க வேண்டியது இந்த ஒன்று நான் கிளம்பினா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னா அவங்க அத்தி விட்டா நான் கேட்கறதுக்கு பார்த்தேன். நான் வெட்டி கிளம்பலான்னு சொல்லும் போது தான் போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிச்சு. என்னால் ஒன்றும் முடியல. நான் எங்கே குச்சி எஸ்கேப் ஆகி போயிட்டேன். நான் போயிட்டேன். என்னை எங்கே போனாலும் போலீஸ் சென்னை போலீஸ் என்னை தத்தினே வந்ததுனால எதுவும் பண்ண முடியல என்னால். நான் அதனால தான் நேரடியாக வந்துட்டேன். எனக்கு இந்த வாட்டி ஒரு மன்னிப்பு கொடுத்து என்னை நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ பெரிய ரவுடிலாம் கிடையாது. ஜெயலலிதா உருவப்படத்தை திறக்க பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரை அழைத்து வர முடியாத எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என தினகரன் ஆதரவாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார். ஜனாதிபதியை கூப்பிடு, இல்லாட்டி பிரைம் மினிஸ்டரை கூப்பிடு, இல்லாட்டி துணை ஜனாதிபதியை கூப்பிடு. நீங்க கூப்பிட்டு வராட்டி பதவியை ராஜினாமா பண்ணுன்ற. எதுக்கு இந்த பதவி உனக்கு? ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அம்மாவால பதவி வெட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அரசு பிரைம் மினிஸ்டரவோ ஜனாதிபதியவோ துணை ஜனாதிபதியோ கூப்பிட்டு நிகழ்ச்சிக்கு நடத்த முடியாத ஒரு நிலைப்பாடு இந்த அரசு தேவையா? இதற்கிடையே ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற ஜெயலலிதாவின் படத்தை சட்டமன்றத்தில் திறந்து வைத்தது தவறானது என தேமுதிக மகளிர் அணி தலைவி பிரேமலதாவும் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனும் சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். திறக்கணும் அப்படின்னா அவங்களுடைய தலைமை கழகம் இருக்கு, அவங்க வீடு இருக்கு, அவங்களால இன்னைக்கு மந்திரிகளாகவும் எம்எல்ஏவும் ஆன அவங்கவுங்க வீட்டில் திறக்கலாம். பட் ஒரு சட்டமன்றத்தில் இன்னைக்கு ஒரு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவரை திறப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அப்படின்னு கேப்டன் நேற்று கிளியராக சொல்லியிருக்காரு. அதே தான் எங்கள் கருத்தும். ஏன்னா இன்னைக்கு சட்டசபை அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு இடம். எவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு அங்கே வாழ்ந்திருக்காங்க, ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க. ஜெயலலிதா மேலே இன்னைக்கு குற்றவாளி இல்லை அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக ஜெயலலிதாவுடைய படத்தையும் திறக்கிறதுக்கு யாருமே எதிர்ப்பு சொல்ல போகிறது கிடையாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முன்னாள் முதல்வர்கள் அனைவருடைய படமும் அங்கே இல்லை. இருக்கக்கூடிய மொத்த படங்களில் 3 பேர் தான் முன்னாள் முதல்வர். ஒரு முதலமைச்சராக பணியாற்றி இருப்பவர் மீது அவரு சேர்த்து ஒரு 4 பேர் மீது சொத்து குவிப்பு வழக்கு என்பது நடைபெற்று இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அந்த உச்ச நீதிமன்றமே ஊழல் குற்றவாளி, அவர் இறந்த காரணத்தால் விடுவிக்கிறோம், இல்லை என்றால் சிறைக்கு அனுப்பியிருப்போம் என்று தீர்ப்பளித்த பிறகு அது வைப்பது என்பது பொருத்தமாக இருக்காது. அதே நேரத்தில் படத்திறப்பை வரவேற்பதாக பிஜேபி தேசிய செயலாளர் ஹெச் ராஜா கூறியுள்ளார். இது அரசியலாக்கவே அவசியம் இல்லை. முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர்ங்கிறதுனால வச்சிருக்காங்க. முன்னாள் முதல்வர் முதல்ல துவங்கி படம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஓகே.
ஜெயலலிதா படத்திருப்பு விழாவுக்கு பிரதமரை அழைக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்புபவர்கள் வயிற்றெரிச்சலில் புலம்புவதாக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமாரிடம் சட்டப்பேரவையில் ஜெயலலிதா படத்திருப்பு விழாவுக்கு பிரதமர் வராதது வருத்தமளிக்கிறது என்று சிலர் கூறியிருப்பது பற்றி கேட்டபோது இதை தெரிவித்தார். கூப்பிட்டா அதுக்கு ஒரு களங்கம் கற்பிப்பாங்க. ஏன் கூப்பிட்டாங்க? உடனே பிஜேபியினுடைய ஒரு பினாமி அரசு அப்போ அதை சொல்லுவாங்க. அவங்க நாங்களே இதை நடத்தோம்னா ஏன் அவங்கள கூப்பிடல? இதுக்கும் இந்த கருத்து வரும். அதனால் எப்படி பண்ணாலும் விமர்சனங்கள் செய்கின்றவர்கள் விமர்சனங்கள் செய்து கொண்டே தான் இருப்பார்கள். கிடப்பது கிடக்கட்டும், நம் பாதையை நோக்கி நாம் போய்கொண்டே இருப்போம் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு அம்மாவுடைய அந்த புகழை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் எடுத்து சொல்வதற்கும் அம்மாவுடைய அரசு மூலமாக இன்றைக்கு முதலமைச்சர் சரி, துணை முதலமைச்சர் அடுத்த தேர்தலுக்கு டிடிவி தினகரன் இருப்பாரா என திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூர் செல்வதற்காக புதுச்சேரி வந்திருந்த அவர் சட்டப்பேரவையில் ஜெயலலிதா படம் திறக்கப்பட்ட விவகாரத்தில் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் என்ற வேறுபாடுகளை சுட்டிக்காட்டுவது தேவையற்றது என்றார். ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் அப்படின்னு எல்லாத்துக்குமே வெவ்வேறு நிறங்கள் கொடுக்கறது ரொம்ப தவறான விஷயம். தளபதி அவர்கள் கேட்டிருப்பது குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரை அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் அவங்களுடைய படத்தை எப்படி சட்டமன்றத்திலே திறப்பது அப்படிங்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்லணுமே தவிர இது ஆண் பெண் முதலமைச்சர் பதவியில ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசத்துல நம்ம பார்க்கணும். தினகரன் முதல்ல இருப்பாரான்னு பார்க்கணும். ராகுல் காந்தியை விமர்சித்த சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணிக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விஜயதாரணி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஜெயலலிதா படம் திறக்கப்பட்டதற்கு சபாநாயகர் தனபால் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடியை கட்சிகளின் விதிகளையும் மீறி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனிடையே தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய விஜயதாரணி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஜெயலலிதாவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்தது ஏன், உடல் அடக்கம் செய்யப்பட்ட போது பார்த்தது ஏன் என்று நேரடியாக கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் ராகுல் காந்தியை விமர்சித்த விஜயதாரணிக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விஜயதாரணி பேசியதை தொகுத்து ராகுல் காந்திக்கும் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக்கிற்கும் அறிக்கை அனுப்பப்படும் என்றார். விஜயதாரணி மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருநாவுக்கரசர் கூறினார். காங்கிரஸ் சார்பில் அது கலந்து கொள்ளக்கூடாது அல்லது அப்படி அந்த படம் திறக்கிறது தவறுன்னு சொன்ன பிறகு அதுக்கு போய் நான் சபாநாயகரை பார்த்தேன், பாராட்டினேன், முதலமைச்சரை பார்த்தேன், பொக்கையை கொடுத்தேன், பாராட்டினேன் என்றெல்லாம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் செலுத்த ராகுல் காந்தி வரவில்லையா, உடல்நலம் செல்லாமல் இருக்கும்போது தலைவர் ராகுல் காந்தி வரவில்லையா, முகுல் வாஸ்னிக்கு வரவில்லையா, திருநாவுக்கரசர் போகவில்லையா, அதனால் நானும் போகிறேன் என்றெல்லாம் அவர் பேசியிருப்பது குதர்க்கமான பேச்சு, காங்கிரஸுக்கு புறம்பாக செயல்படுகிறாருங்கிற எண்ணத்தை தோற்றுவித்திருக்கிறது. இது சம்பந்தமான ஒரு முற்றிலுமான ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டு அவர் என்னெல்லாம் பேசினார் என்பதெல்லாம் கட்சியினுடைய நடவடிக்கைக்காக முகுல் வாஸ்னிக் பொதுச்செயலாளர் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இது குறித்து மேல் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். அவர் மேல் அவர் பேசுனது சரியல்ல, முறையல்ல. அரசியல் கட்சி தொடங்கவுள்ள நடிகர் கமல்ஹாசன் தனது கட்சிக்கு பெயர் பதிவு செய்வதற்காக நாளை மறுநாள் தேர்தல் ஆணையரை சந்திக்க டெல்லி செல்ல திட்டமிட்டுள்ளார். வரும் 21ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் அரசியல் பயணத்தை தொடங்கவுள்ள நிலையில் கமல் தேர்தல் ஆணையரை சந்திப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதுகுறித்து மேலும் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் விக்னேஷ். நடிகர் கமலஹாசன் வருகிற 21ஆம் தேதி தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். தமிழக ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் வீட்டில் இருந்து தன்னுடைய முதல் கட்ட அரசியல் பயணம் தொடங்கும் என்றும் அன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய கட்சியின் பெயரும் சின்னமும் அறிவிக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே தெரிவித்தார். இந்த நிலையிலே இந்த கட்சியின் நடவடிக்கைகள் மற்றும் கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் குறித்தான விவரங்களை நேரடியாக அறிவிப்பதற்கு ஏதுவாக நாளை மறுநாள் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தலைமை தேர்தல் ஆணைய
ராமேஸ்வரத்தில் தலைமை தேர்தல் ஆணையரை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த தற்பொழுது நேரம் கேட்டுள்ளார். இந்த தகவல்கள் இப்பொழுது வெளியாகி உள்ளது. இதற்கான நேரத்தை இன்னும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஒதுக்கப்படவில்லை. இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் இந்த நேரமானது ஒதுக்கப்படும் ஆயின் நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வமாக நேரடியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். மேலும் தன்னுடைய கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்திற்கான இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை அணுகி முறைப்படி அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து தன்னுடைய கட்சியின் பெயரை வருகிற பிப்ரவரி 21ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று, இளைஞர்கள் தன்னுடைய கட்சியின் இளைஞர் பாதிய வழியில் செல்லும் என்றும் 2-3 நூற்றாண்டுகள் தன்னுடைய கட்சி செயல்பட வேண்டும் என்றும், இளைஞர்களுக்காக மற்றும் எளிய முறையில் தன்னுடைய கட்சி வாழ்வை மேம்படுத்த உள்ளதாக ஏற்கனவே டெல்லியில் அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழர்கள் மத்தியில் பேசும் பொழுது கமலஹாசன் குறிப்பிடத்தக்கது பேசியது தற்பொழுது நினைவு கூறத்தக்கது. இதற்கான முறையான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவியை எதிர்க்கும் கமலஹாசன் இந்திய தேசத்திற்கு எதிரானவர் என்று பிஜேபி தேசிய செயலாளர் ஹெச் ராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார். ரயில் பயணிகள் வசதிகள் மேம்பாட்டு குழு தலைவரான ஹெச் ராஜா டெல்லி பழைய ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவியை துறக்க வேண்டும் என கமலஹாசனின் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்த காவிங்கிறது நம்ம தேசிய கொடியில இருக்கு. அது எதுக்காக இருக்கு? அது தியாகத்தையும் சேவையும் குறிப்பிடுவதற்காக இருக்கு. நான் தியாகம் சேவையை ஏற்றுக்க மாட்டேன்னு ஒருவர் சொன்னார்னா புரிஞ்சுக்குவோம். தட் இஸ் ஆல். ஓகே, தேங்க் யூ. பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து கழகங்களை சீரமைப்பது குறித்து 27 பரிந்துரைகள் அடங்கிய திமுகவின் ஆய்வறிக்கையை அக்கட்சியின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரில் வழங்கினார். நஷ்டத்தில் இயங்கி வரும் போக்குவரத்து கழகங்களை சீரமைப்பது குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு தலைமையிலான குழுவினர் தயாரித்த அறிக்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தலைமை செயலகத்தில் இன்று நேரில் சந்தித்து ஸ்டாலின் வழங்கினார். அப்போது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், பேருந்து கட்டண உயர்வை தடுக்க பெட்ரோல் டீசலுக்கு ஒரே சீரான 10% GST வரி விதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 27 பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை முதலமைச்சரிடம் அளித்திருப்பதாக கூறினார். திமுகவின் பரிந்துரைகளை செயல்படுத்தினால் வரவேற்போம். இதன் பின்னரும் பேருந்து கட்டண உயர்வை ரத்து செய்யாவிட்டால் மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசிக்கப்படும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். அரசு நிர்வாகம் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிற காரணத்தால் தான் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த நிர்வாகத்தை எப்படி சீர்படுத்துவது என்ற யோசனை சொல்லி இருக்கிறோம். ஆக இதையாவது அவர்கள் படித்து பார்த்து இந்த பரிந்துரைகளை நிறைவேற்ற முன்வருவார்கள் என்று சொன்னால் உள்ளபடியே நாங்கள் வரவேற்போம், மகிழ்ச்சி அடைவோம். ஒருவேளை இதை அலட்சியப்படுத்திவிட்டால் இன்று கண்டன கூட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறுகிறது. தொடர்ந்து தேவைப்படும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன நடவடிக்கை எடுப்பது. ராஜீவ் கொலை வழக்கு ஆயுள் கைதிகளை விடுதலை செய்ய மாட்டோம் என்று தமிழக அரசின் ஆணையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு 10 ஆண்டுகள் மேல் சிறையில் உள்ள கைதிகள், 20 ஆண்டுகள் மேல் சிறையில் உள்ள கைதிகள் மற்றும் ஆயுள் கைதிகளை விடுதலை செய்ய தமிழக அரசு கடந்த 1ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. ஆனால் குற்றவியல் நடைமுறை சட்டம் 435 படி சிபிஐ வழக்கு விசாரணையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகளை மட்டும் விடுதலை செய்ய முடியாது என்றும் கூறியிருந்தது. இந்த நிலையில் ராஜீவ் கொலை வழக்கு ஆயுள் கைதிகளை விடுதலை செய்ய மாட்டோம் என்று தமிழக அரசின் ஆணையை ரத்து செய்ய கோரி ராஜீவ் கொலை குற்றவாளி நளினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கடந்த 27 ஆண்டுகளுக்கு மேலாக தான் சிறையிலிருந்து வருவதாக கூறியுள்ளார். குற்றவியல் நடைமுறை சட்டம் 161 படி தம்மை விடுதலை செய்ய மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தும் அதனை நிறைவேற்ற மறுப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த அரசாணை என்பது மாநில அரசின் இறையாண்மை மற்றும் அதிகாரத்தை துறந்ததாக கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மனு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. ரயில்வே துறையை தனியார் மயமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மறியல் போராட்டம் நடத்தினார்கள். மதுரையில் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்ற அவர்களை போலீசார் நடுவழியில் தடுத்து நிறுத்தினர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்ட அவர்கள் ரயில்வே துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என முழக்கமிட்டனர். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டு போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததால் அனைவரும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். திருச்சி ரயில் நிலையம் அருகே ஒன்று சேர்ந்த
வந்த மாணவர் சங்கத்தினர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதேபோல் சேலத்திலும் இந்திய மாணவர் சங்கத்தினர் மறியல் போராட்டம் நடத்தி கைதானார்கள். இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்க வலியுறுத்தி நாளை முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளனர். இலங்கையில் அண்மையில் இயற்றப்பட்டுள்ள மீன்பிடி தடை சட்டத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளுக்கு 2 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடியும். இதனால் தமிழக மீனவர்கள் தங்களது படகுகளை முழுமையாக இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், படகுகளை மீட்டுத் தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வரும் 16ஆம் தேதி வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளனர். இலங்கை அரசு சிறைப்பிடிக்கப்படும் மீனவர்களுக்கு 2 வருஷம் சிறை தண்டனையும் அந்த படகுகளுக்கு சாதாரணமாக 2 லட்சத்திலிருந்து 17 கோடி வரை அபராதம் விதிச்சிருக்கிறத கண்டிச்சும் இதை மத்திய அரசு கண்டிக்காததை கண்டிச்சும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த போராட்டத்தில் அதோடு மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய படகு உரிமையாளர் பூரா இங்கே பசியும் பட்டினியுமா வேலை வாய்ப்பு இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் தொழில் வாய்ப்பு அல்லது ஏதாவது நிவாரண நிதி வழங்கணும் தீர்மானம் போட்டுக்கிறோம். இதுபடி இந்த போராட்டம் குறிப்பிட்டபடி வர்ற சாலை மறியல் பாம்பன் பாலம் மறியல் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு பாம்பன் பாலத்தில் நடைபெறும். கோவில் வளாகத்தில் உள்ள கடைகளை அகற்ற வேண்டும் என்ற அரசு உத்தரவை திரும்பப் பெறுமாறு அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரனிடம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார். தங்கள் கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்றும் விக்ரமராஜா கூறினார். தமிழகம் முழுவதும் 36,000 இந்து கோயில்கள் இருக்கிறது. அதிலும் உள்ளும் வெளியிலும் பல லட்சக்கணக்கான கடைகள் இருக்கிறது. இதை நம்பி 5 லட்சம் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த கடைகளையும் காலி செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு ஏற்றுக்கொள்ளாது என்பதை வலியுறுத்தியும் அறநிலையத்துறை சார்ந்த அமைச்சரிடத்தில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவாக 1-2 தினங்களிலே மீண்டும் முதல்வர் அவர்களையும் சந்தித்து முறையாக அரசு துறை அதிகாரிகளையும் வணிக சங்கத்தினுடைய நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து குழு அமைப்பதாக அமைச்சர் உறுதி தந்திருக்கிறார்கள். தேவைப்படுமையானால் அனைத்து கடை உரிமையாளர்களையும் அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்களையும் அழைத்து மாபெரும் போராட்டத்தை மதுரையிலே தொடங்குவோம் என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டெருமையை கண்டு கிராமத்தினர் பீதியடைந்தனர். காவிரிப்பட்டினத்தை அடுத்த ஹெரஹள்ளி கிராமத்தில் புகுந்த காட்டெருமை வீதிகளில் ஆக்ரோஷமாக ஓடியது. குடிசை வீடுகளின் தடுப்புகளை உடைத்திருந்த காட்டெருமை பொதுமக்களை முட்டி தள்ளி காயப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பெண்ணேஸ்வரம் மடம் வனப்பகுதிக்குள் காட்டெருமையை விரட்டினர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். பசிபிக் கடல் பகுதியில் உள்ள தீவு நாடுகளில் ஒன்றான டோங்காவில் சக்தி வாய்ந்த புயல் தாக்கியதில் நாடாளுமன்ற கட்டிடம், துறைமுகம் உள்ளிட்டவை சின்னாபின்னமாகின. டோங்கா நாட்டில் கீதா என்ற சக்தி வாய்ந்த புயல் தாக்கியது. புயல் தாக்கிய போது மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசியதில் கடற்கரையோர வீடுகள், கட்டிடங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. அந்நாட்டின் துறைமுகம், நாடாளுமன்ற கட்டிடம் உள்ளிட்டவை சின்னாபின்னமாகின. தொலைத்தொடர்பு, மின்சாரம் உள்ளிட்டவை துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இருப்பினும் புயலால் ஏற்பட்ட உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் குறித்து உடனடியாக தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை. தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மீட்புப் பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன.